தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மீண்டும் மறுத்துள்ளது. வரும் ஜூலை 31ஆம் தேதி வரை பில்லிகுண்டுவில் தமிழ்நாட்டுக்காக தினமும் 11,500 கன அடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரை செய்தது. இந்த நிலையில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர முடியாது என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா இன்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை தொடர்ந்து அவசர கூட்டத்திற்கு சித்தராமையா அழைப்பு விடுத்திருந்தார். இன்றைய கூட்டத்தில் கர்நாடக துணை முதலமைச்சரும் நீர்வளத்துறை அமைச்சருமான டி.கே. சிவகுமார், துறையின் மூத்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தரக்கூடாது என முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அரசின் முடிவை விளக்கிய அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா, தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது, காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரையை செயல்படுத்த முடியாது, கர்நாடகா பாதன பகுதிகளில் 28% தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது, காவிரி நீர் பங்கீடு விவகாரத்தில் அனைத்து கட்சியினரும் ஒற்றுமையாக இருக்கிறோம், ஒரு 14ஆம் தேதி காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும், காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை எதிர்த்து மேல்முறையீடு செய்வோம் என்றார். கர்நாடகத்தின் குடகுமலை மற்றும் கேரளா மாநிலத்தின் வயநாடு பகுதிகளில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்தது. அதன் காரணமாக கர்நாடகத்தில் காவிரி மற்றும் அதன் துணை ஆறுகளின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கபினி, கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹராங்கி ஆகிய அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. 4 அணைகளின் கொள்ளளவு 59.93 TMC-யாக அதிகரித்துள்ளது. இது 4 அணைகளின் மொத்த கொள்ளளவில் 52%க்கும் அதிகம். அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கர்நாடகத்தில் உள்ள காவிரி அணைகளில் கடந்த ஜூன் 24ஆம் தேதி நிலவரப்படி 37.96 TMC தண்ணீர் மட்டுமே இருந்தது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு வெறும் 4,448 கன அடி என்ற அளவில் தான் இருந்தது. அது படிப்படியாக அதிகரித்து வினாடிக்கு 43,506 கன அடி என்ற அளவை எட்டி அதிகரிப்பதும் குறைவதுமாக இருக்கிறது. கர்நாடகத்தில் காவிரி அணைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கோரிக்கை எழுந்து வருகிறது. முன்னதாக காவிரி நீர் விவகாரத்தில் கர்நாடக அரசை கண்டித்து தமிழக காங்கிரஸ் போராட தயாராக உள்ளதாக செல்வ பெருந்தகை தெரிவித்தார். கிருஷ்ணகிரி அடுத்த கல்லுக்குறிக்கி கிராமத்தில் நடந்த கால பைரவர் கோயில் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்ட தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை MLA நேற்று செய்தியாளர்களிடம் கூறியதாவது, தனிநபர்களை தாக்கி பேசுவது பாஜகவினருக்கு பழக்கப்பட்ட ஒன்றுதான். குறிப்பாக வட மாநிலங்களில் தனிநபர்களை தாக்கி பேசுவது அதிக அளவில் நடைபெறும். தமிழகத்தில் தற்போதுதான் அதனை தொடங்கியுள்ளனர். தனிநபர்களை தாக்கி பேசுவது மட்டுமல்லாமல் ஆட்களை வைத்து தாக்கும் செய்வார்கள். மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக கருணாநிதி தமிழக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். காமராஜரை தொடர்ந்து கருணாநிதி தான் பொன் எழுத்துக்களால் எழுதக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். குஜராத்தில் இருந்து தமிழகத்திற்கு போதைப் பொருட்கள் கடத்தி வருவதை ஒன்றிய அரசு தடுக்க வேண்டும். தமிழக அரசும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவதை முற்றிலும் தடுக்க வேண்டும். தமிழகத்திற்கு காவிரி தண்ணீரை பெற்றுத்தர கர்நாடக அரசை கண்டித்து தமிழக காங்கிரஸ் காந்திய வழியில் போராட தயாராக உள்ளது. அண்ணாமலை என் மீது தொடுத்த விமர்சனங்களால் காங்கிரஸ் கட்சி வலுப்பெற்றுள்ளது. காங்கிரஸை வலிமைப்படுத்தும் அண்ணாமலைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு அவர் கூறினார்.